அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் சஸ்பென்ஷன் அமைப்பில் உள்ள சிக்கல்களை சரி செய்வது, அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவது ஆகியவற்றை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் கீழே உள்ளவற்றை செய்ய முடியும். சஸ்பென்ஷன் அமைப்பில் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும், சிக்கல்களுக்கான காரணங்களை அடையாளம் காணவும், பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும். வீல்ஹாப்புடன் தொடங்குவோம். வாருங்கள். வீல்ஹாப் சிக்கல்கள் பொதுவாக பின்வரும் காரணங்களால் ஏற்படுகின்றன: சீரற்ற டயர் அழுத்தம், அதிக சுமை, முறையற்ற டயர் அமைப்புகள் அல்லது தவறான சீரமைப்பு ஆகியவற்றால் ஏற்படும் ரிம் பெண்டிங். குறைந்த டயர் அழுத்தத்தின் தாக்கம்: தளர்வான அல்லது லூஸ் வீல் மவுண்டிங்ஸ். சாத்தியமான தீர்வுகள் அடங்கும்: ரிம் பெண்டை சரி செய்தல், சரியான டயர் அழுத்தத்தை உறுதி செய்தல், வீல் மவுண்டிங்ஸை உடனடியாக இறுக்குவது அல்லது மாற்றுவது. பின்வரும் காரணங்களால் வாகன ஓட்ட உயரத்தில் குறைபாடுகள் ஏற்படுகின்றன: பலவீனமான லீஃப் ஸ்பிரிங் டென்ஷன், உடைந்த லீஃப் ஸ்பிரிங் ஏங்கர் அல்லது இன்ச்சுகள், சீரற்ற டயர் அழுத்தம், டேமேஜ்டு ஷாக் அப்சார்பர் பஸ்ஸஸ். சேதமடைந்த ஹேங்கர்களை மாற்றுதல், சரியான மற்றும் சீரான டயர் அழுத்தத்தை உறுதி செய்தல், டேமேஜ் ஷாக் பஸ்ஸஸ் மாற்றுதல். அதிகப்படியான டிராவல் மற்றும் சஸ்பென்ஷன் அமைப்புக்கு பவுன்ஸுக்கான காரணங்கள்: பலவீனமான லீப் ஸ்பிரிங் டென்ஷன், உடைந்த சென்டர் போல்ட் மற்றும் லீப் ஸ்பிரிங் ஹேங்கர் அல்லது இன்ச்சுகள், டேமேஜ் பவுன்ஸ் ஸ்டாப், தளர்வான அல்லது டேமேஜ் வீல் பியரிங்ஸ். சாத்தியமான தீர்வுகள் கீழே உள்ளன. இலை நீரூற்றுகளின் தன்மையை அதிகரிக்கும், சென்டர் போல்ட் அல்லது லீஃப் ஸ்பிரிங்குகளின் ஹேங்கர்கள் அல்லது இன்ச்சஸ் மாற்றுதல், டேமேஜ் பவுன்ஸ் ஸ்டாப்பை மாற்றுதல், டேமேஜ் வீல் பியரிங்கை மாற்றுதல். திரவ கசிவு காரணமாக ஏற்படலாம்: விரிசல் குழாய்கள் மற்றும் யூனியன், தளர்வான தொழிற்சங்க நூல்கள். செயல்பாட்டின் போது சத்தம் இடைநீக்கம் காரணமாக ஏற்படலாம்: உலர் மசகு, தேய்ந்து போன அல்லது தளர்வான ஹேங்கர் பின்கள் மற்றும் சென்டர் போல்ட், பழுதடைந்த ஷாக் அப்சார்பர். ஃப்ளூயிட் லீக்குக்கான சாத்தியமான தீர்வுகள்: பிளவுபட்ட குழாய்கள் மற்றும் யூனியன்களை மாற்றுதல், தளர்வான யூனியன்களை இறுக்குகிறது. சத்தமில்லாத இடைநீக்கத்திற்கான சாத்தியமான தீர்வுகள்: லூப்ரிகேட்டிங் சஸ்பென்ஷன் பின்கள், ஹேங்கர்கள் மற்றும் ஸ்பிரிங்ஸ். அவ்வப்போது குறைபாடுள்ள சென்டர் போல்ட் மற்றும் ஹேங்கர் பின்களை ஆய்வு செய்தல், மாற்றுதல். வான் டேம்பர்ஸ் மற்றும் ஜாயின்ட்ஸ் காரணமாக இருக்கலாம்: ட்ரை லூப்ரிகேஷன், டேம்பர் பெட் தளர்த்துதல், ஜாயின்ட்கள் இறுக்கமடைதல்.
வாகனம் கிராப்பிங் பின்வரும் காரணங்களால் ஏற்படலாம்: சீரற்ற டயர் அழுத்தம், முறையற்ற டோபின், உடைந்த முக்கிய லீப் ஸ்பிரிங், தேய்ந்து போன கிங்பின் ஸ்பேரிங். தேய்மானம் மற்றும் ஜாயிண்ட்களுக்கு சாத்தியமான தீர்வுகள்: முறையான லூப்ரிகேஷன், ஜாயிண்ட்கள் அதிகமாக இறுக்கப்படுவதை தவிர்த்தல், டேப்பிங் பேடுகளை இறுக்கமாக்குதல். வாகனம் கிராப்பிங்கான சாத்தியமான தீர்வுகள் பின்வருமாறு: டயர் அழுத்தத்தை சரிபார்த்து சீராக அமைக்கவும். வீல் அலைன்மெண்ட்டை ஆய்வு செய்து சரி செய்யவும். டேமேஜ் மெயின் லீஃப் மற்றும் கிங்பின் பேரிங் ஆகியவற்றை ஆய்வு செய்து மாற்றவும். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவை: சஸ்பென்ஷன் அமைப்பில் உள்ள சிக்கல்கள் தீர்க்கவும், சிக்கல்களுக்கான காரணங்களை கண்டறியவும், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.